இப்போ நாம் கன எண்களை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன எண்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு எண் இப்போ ஏன்னு வைங்களேன், இதை ஏஸ் கியூபாக மாற்றும் போது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ, இதுதான் வந்து கியூப் நம்பர்ஸ். இதை எளிமையாக பண்ணணும். இதை எளிமையாக பண்ணாதான் நமக்கு பயன்படும். இது எந்த இடத்துல அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன அளவு அளவியல்ல கன அளவுகளை நம்ம பார்க்கும்போது வால்யூம் கன ஃபார்முலா என்ன? ஏஸ் கியூப். கன அளவு அந்த இடத்துல இந்த கியூப் வந்து ரொம்ப பயன்படும். அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கில் கியூப் சம்மந்தப்பட்ட எந்த இது வந்தாலும் அதுவும் பயன்படும். இப்போ பாருங்களேன், அப் டு 50 வர 50 வர கன எண்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரீசனிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பயன்படும். அது மட்டும் இல்லாமல் அளவியல், அப்புறம் பிற எப்படி சொல்றது, அளவியல் மாதிரி கியூப் சம்மந்தப்பட்ட 1, 27, நெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி விடுபட்ட எண்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக இது பயன்படும். இப்போ நம்ம இதுக்கான ட்ரிக்ஸை பார்ப்போம். கன எண்களை 4 விதமாக பிரிச்சு, இது நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக தான் இப்படி பிரிக்கணுங்கிற எந்த ரூலும் கிடையாது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக 4 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். இந்த 4 டைப்பாக வந்தால் எப்படி அதை ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ஒரு 13, இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 31, சேம் நம்பர் 22, 11, 33, 44, இந்த மாதிரி. இது டிஃப்ரெண்ட் நம்பர் 21, 32, 43, இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு டைப்லையும் வரிசையாக பார்ப்போம். முதல்ல ஒன்றில் ஒரு எண் துவங்கினால் எப்படி செய்வது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11 ஸ்கியூப், 12 ஸ்கியூப், 13 ஸ்கியூப், இதெல்லாம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ஸ்கியூப் பாருங்களேன், இது பொதுவாக 4 டிஜிட்டில் எழுதிக்கணும். 4 காலமாக எழுதிக்கணும். 1, 2, 3, 4, சரி கும்பலாக 4, 1, இந்த 1, இதை வரிசையை அப்படியே எழுதிங்க. 2, இந்த 2 தான் நமக்கு கடைசியாக வர்றதான் முக்கியம். இந்த 1ல் இருக்கிறதுனால 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைப் வரும்போது 1 வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதுனால கடைசியில் இருந்து ரைட்டில் இருந்து வருவோம். இப்போ லெஃப்டில் இருந்து போகும். 1, 2, இந்த 2னுடைய ஸ்கியூப் இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 4, 8. இதை 2ஆல் பெருக்கினா 4 வரும். அதாவது இது வந்து ஸ்கொயர், இது வந்து ஸ்கியூப். இப்போ இதை டபுள் பண்ணிக்கங்க. இதை என்ன பண்ணணும், இரட்டிச்சுக்கணும். இந்த 2 வந்து டபுள் பண்ணிங்கன்னா 4, இந்த 4 டபுள் பண்ணிங்கன்னா 8. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. கீழே 8 வரும். 4, 8, 12, 12க்கு 2, இது 1, இதை கேரி பண்ணுங்க. இது 1 இங்கே கேரி பண்ணிங்கன்னா 6, 7, 1 ஆன்சர் வந்துருச்சுங்களா? இதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன, 13 ஸ்கியூப். இப்போ 1 முதல்ல இருக்கு இல்லையா, அதனால 1 எங்கே இருக்கோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். அப்போது 1, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 3 ஸ்கியூப் பண்ணிங்கன்னா 27. இப்போ இந்த 3 டபுள் பண்ணுங்க. 3 டபுள் பண்ணிங்கன்னா 6, 9 டபுள் பண்ணிங்கன்னா 18. இந்த 27 இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிஜிட்டை தான் நம்ம எழுதணும். அப்போ இந்த 7 கீழே எழுதிப்போம். இது 2 இருக்குங்களா, இந்த 2 இங்கே கேரி பண்ணுவோம். 20, 29, 29க்கு 9, மீது என்ன இருக்கும், 2 இருக்கும். அந்த 2 இங்கே கேரி பண்ணுங்க. 2, 5, 11, 1, மீது 1 இங்கே கேரி பண்ணுங்க. 2, இதான் ஆன்சர். இப்போ ஒரு நம்பர் 1ல் முடிஞ்சா, எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21, 31, இந்த மாதிரி முடிஞ்சா எப்படி ஸ்கியூப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்ன என்ன பண்ணோம், 1 இந்த பக்கம் இருக்கு, இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். 1 இந்த பக்கம் இருந்தால் இப்படி ஸ்டார்ட் பண்ணு. 1 எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1, இப்போ எடுத்துக்காட்டு 21 ஸ்கியூப் பண்ணுறோம். 1, 2, 2 ஸ்கியூப் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இதை ஸ்கியூப் பண்ணிங்கன்னா 8 இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த 2 டபுள் பண்ணிங்கன்னா 4,
இதை டபுள் பண்ணிங்கன்னா 8, 1, 6, 12க்கு 2, மீது 1 இருக்கும், அதை இங்கே கேரி பண்ணுங்க 9, 9 to 6 1, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இன்னொரு நம்பர் பண்ணி பார்ப்போம். 31 பண்ணுவோம். 31 ஸ்கியூப். 1 லாஸ்ட்டில் இருக்குங்களா? லாஸ்ட் 1, 3, இந்த 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, இதை ஸ்கியூப் பண்ணிங்கன்னா 27. இப்போ இதை டபுள் பண்ணிங்கன்னா 3 2 6, இது 18. இந்த 1க்கு 1 இருங்க, 3 3 ஆட் பண்ணிங்கன்னா 9, இதை ஆட் பண்ணால் 27 வரும், 27 வரும், 7 இங்கே வச்சுக்கோங்க, மீது 2 இங்கே போங்க, 29. அவ்வளோதான். இப்படிதான் நம்ம ஸ்கியூப் பண்ணணும். இன்னொரு நம்ம இதில் 1ல் முடிவதற்கும் ஆரம்பத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல 1 இருக்கோ அங்கிருந்து போகணும். இப்போ 12 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? 1 2 4 8 இப்படி எழுதணும். இதே 21 இருக்கும்போது என்ன பண்ணோம்? 1 2 4 8. வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் வித்தியாசம். சேம் நம்பரா இருந்தா எப்படி பண்றது? சேம் நம்பரா இருந்தா இன்னும் சொல்லுவோம். 22 ஸ்கியூப் பண்றது எப்படி? 33 ஸ்கியூப் பண்றது எப்படி? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதுதான் சேம் நம்பர் கான்செப்ட். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இருக்குங்களா, மொத்தம் 4 டிஜிட், 4 இதுவாக எடுத்துக்கணும். இந்த 2னுடைய ஸ்கியூப் என்ன? 8 8 8 8. இந்த 8 டபுள் பண்ணீங்கன்னா 16, இந்த 8 டபுள் பண்ணீங்கன்னா 16. இப்போ இது எல்லாத்தையும் சிங்கிளா மாத்துங்க. 8 24க்கு 4, 2 கேரி, 20 36க்கு 6, ஆமாம் 26க்கு 6, 2 10 10. அவ்வளவுதான். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சேம் நம்பருக்கு பண்ணி பார்ப்போமா? 33க்கு பார்ப்போம். 33 ஸ்கியூப். 33 ஸ்கியூப் பண்ணீங்கன்னா என்ன? இப்போ 3ல் இருக்குங்களா, 3னுடைய ஸ்கியூப் என்ன? 27. 27 1 2 3 4 27 27 27. இந்த 27 டபுள் பண்ணால் என்ன வரும்? 54 54. நமக்கு டிஜிட்டில் வந்து 2ஆக இருந்தாலும் அதை சிங்கிள் டிஜிட்டாக தான் எப்பவுமே நம்ம எழுதணும். இப்போ 27ங்க 7. இப்போ இங்கே 2 இருக்கா, இந்த 2 இங்கே கேரி பண்ணுங்க. இங்கே கேரி பண்ணால் எத்தனை வரும்? 9 13க்கு 3, மீது 1 8. அப்போ இந்த 8 வந்து என்ன ஆகும்? இங்கே கேரி ஆகும். 15 19க்கு 9, மீது 1 8. இந்த 8 வந்து இங்கே கேரி ஆகும். 8 எத்தனை? 8க்குன்னா 35. இதுதான் விட. இப்போ இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கவனிப்போம். இன்னொரு எடுத்துக்காட்டும் போடுவோம். இப்போ 44 எப்படி ஸ்கியூப் பண்றது? 4 ஸ்கியூப் பண்ணீங்கன்னா எத்தனை? 4 4 16, 4 16 64, 64 64 64 64. ஓகேங்களா? இப்போ இந்த 64 டபுள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 128 128. இப்போ எல்லாத்தையுமே சிங்கிளா தான் நம்ம மாற்றணும். இங்கே 4 இருக்குங்களா, இந்த 4 இங்கே இறக்கிங்க. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, அதை இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ண. இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணால் எத்தனை? 70 198. அப்போ 8. அப்போது இங்கே என்ன இருக்குது? 19. அப்போ இங்கே 19 எடுத்துக்கங்க. 19 எடுத்தீங்கன்னா 9 4 3 21 1 2 20 20 இங்கே கேரி பண்ணால் 84. அவ்வளோதான் ஆன்சர். விளங்கிச்சிங்களா? இப்போ 2 எண்களும் வித்தியாசமா இருந்தா என்ன பண்றது? 32 24 23 23 24 இப்படி இருந்தா எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலான்னா அது ஒரு ஃபார்மெட். என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதுற அந்த ஃபார்மெட் மட்டும் ஈஸியாக பார்த்துங்க. a ஸ்கொயர் சாரி a கியூப் a ஸ்கொயர் b a b ஸ்கொயர் b கியூப். எடுத்துக்காட்டுக்கு சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிப்போம். 23 ஸ்கியூப் பண்ணுவோம். 23 ஸ்கியூப் பண்ணோன்னா
இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஏ 2 இருக்குங்களா, அப்போது 2's cube, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 2 இன்ட்டு 3 ஸ்கொயர், 3's cube. இது என்ன 8, இது 4 3 12, 9 18, 27 இல்லையா? இப்போ இதை டபுள் பண்ணுங்க. இங்க இருக்கு இல்லையா, இங்க கிடைச்சது இல்லையா, இதை டபுள் பண்ணிக்கங்க.